லாரா மற்றும் கிப்போ என்ற மந்திர பம்பரமும். லாராவுக்கு படம் வரைவது என்றால் ரொம்ப பிடிக்கும். அவளுடைய இஷ்டமான கிரேயான்கள் வானவில்லையும் மார்க்கர்கள் வேடிக்கையான அரக்கர்களையும் வரைந்தன. ஆனால் அவள் படங்களை எடுத்து வைத்த பிறகு வண்ணங்கள் கொஞ்சம் அமைதியாகிவிட்டன. ஒரு மழை நாளில் லாரா ஒரு பழைய தூசடைந்த பொம்மை பெட்டியில் ஏதோ விசேஷமான ஒன்றை கண்டாள். அது சிவப்பு மற்றும் நீல நிற பட்டைகள் கொண்ட ஒரு மரத்தால் ஆன பம்பரம். வணக்கம் என்று அந்த சிறிய பம்பரத்திடம் லாரா கிசுகிசுத்தாள். அதன் உச்சியில் ஒரு சிறிய தேய்ந்த அடையாளத்தை கண்டாள். அது நிறைய அன்புடன் பயன்படுத்தப்பட்டதைப் போல் இருந்தது. அவள் அதற்கு கிப்போ என்று பெயரிட்டாள். லாரா கிப்போவை மேஜை மேல் அவளுடைய புதிய படமான ஒரு பெரிய மகிழ்ச்சியான பச்சை டைனோசரின் அருகில் வைத்தாள். சுழன்று பார்க்கலாம் என்று அவள் சொன்னாள். சுழல் சுழல் ஸ்விங்! கிப்போ வேகமாகச் சுழன்றது. சிவப்பு மற்றும் நீல பட்டைகள் ஒரு அழகான ஊதா நிற பிரகாசமாக மாறி டைனோசர் படம் முழுவதும் மின்னியது. திடீரென்று பச்சை டைனோசர் அசைந்தது. அது பேப்பரை விட்டு குதிக்கவில்லை, ஆனால் அதன் வால் கொஞ்சம் ஆடியது. மேலும் அதன் வர்ணம் பூசப்பட்ட கண் ஒருமுறை சிமிட்டியது. நீ ஒரு மாயாஜால பம்பரம் என்று ஆச்சரியத்துடன் லாரா மூச்சுவிட்டாள். மேஜையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கிப்போவை எடுத்து அதற்கு ஒரு பெரிய அணைப்பை கொடுத்தாள். அடுத்ததாக லாரா ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்லும் மின்னும் வெள்ளி விண்கலத்தை வரைந்தாள். அவள் கிப்போவை அதன் அருகில் சுழற்றினாள். இந்த முறை பேப்பரிலிருந்து ஒரு சிறிய சத்தம் வந்தது. விண்கலத்தின் வெள்ளிப்பாதை மெல்லிய புகை போல ஒரு கணம் ஜொலித்து மேலே மிதக்கத் தொடங்கியது. தன் படங்கள் இனிமேல் ஒருபோதும் அமைதியாக இருக்காது என்பதை லாரா அறிந்தாள். ஒவ்வொரு நாளும் அவளும் கிப்போவும் சேர்ந்து அவளுடைய வண்ணப்பக்கங்களுக்கு ஒரு சிறிய அளவு மாயாஜாலத்தை கொண்டு வந்தனர்.